அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சிவானி சொல்லுமா. சொல்றேன்ப்பா. அப்பா, நான் சொன்னேன்ல, எங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அவங்க இல்லாத இந்த 2 வருஷத்துல நான் படாத கஷ்டம் இல்ல. ஆனா இந்த 2 வருஷமா என் கூட நம்பிக்கை இருந்தது என்னோட ஃப்ரெண்டு சேஷா மட்டும்தான். அவ இல்லாட்டி நான் இந்த அளவுக்கு தைரியமா இருப்பேன் நானே தெரியாது. ஏய் சிவானி, உண்மைதானடி? நீ இல்லாட்டி நான் கண்டிப்பா இல்ல. அப்படியெல்லாம் இல்லடி, நான் கண்டிப்பா ஒன்னதான் சொல்லுவேன். நீ இல்லாட்டி நான் இல்ல, நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பமேவும். சேஷா, கொஞ்சம் புரியுற மாதிரி. ராம், எங்க அம்மா எங்க அப்பா 2 பேருமே சிவானி வீட்ல தான் வேலை பார்த்தாங்க. அவங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு தான் நானு. அடியே சொல்ல விடு சிவானி. ஆனா என்ன வேலைக்கார பொண்ணு அவங்க அப்பா பார்த்ததே இல்ல. சிவானி எந்த ஸ்கூல்ல படிச்சாலோ அங்கதான் என்னையும் படிக்க வச்சாங்க. அவ படிச்ச காலேஜ்ல தான் என்னையும் படிக்க வச்சாங்க. அவங்க வீடு எங்க வீடு மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் பார்த்தது கிடையாது. சிவானியோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்னைய அவங்க பொண்ணாதான் நினைச்சாங்க. ராம், சிவானியோட அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் சிவானியோட சித்தி ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சிவானியால முடியல, அந்த வீட்டை விட்டே போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்தா. ஆமா ராம், ஆனா அவங்க என்ன தனியா விடல. சேஷாவையும் கூட அனுப்பி இருக்காங்க. எனக்காக அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு இங்க இருக்கா. சேஷாவோட அப்பா அம்மா இன்னும் எங்க வீட்லதான் எங்க சித்தி கூட தான் இருக்காங்க. இல்ல, நீங்க 2 பேரும் இங்க தனியா இருக்கிறதுனால. சேஷா என்னமோ என்ன தனியா விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க இருக்கா. ஆனா என் சித்தி என் அண்ணனுங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா சேஷா வச்சு என்ன ஏதாவது பண்ணிக்கலாம் பிளான் பண்ணி இருக்காங்க. புரியல சிவானி, என்னதான் பிளான் பண்றாங்க? அது ஒண்ணு இல்ல ராம், சிவானிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா சிவானியால கூட அவளோட சொத்தை அனுபவிக்க முடியாது. அதான் அவளோட பார்ட்னர் 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும். ஓ ஆமா ராம், இந்த ஒரே காரணத்துக்காக இவளோட அண்ணனுங்க சிவானி கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல புரியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டாளா? இப்பவே எதையும் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா? ராம், புரியாம பேசாத. இப்பவே அவ எழுதி கொடுக்கலனாலும் இதோ டார்ச்சர் பண்ணி பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இனி அவளே வெறுத்து போய் எதுவுமே வேண்டான்னு தூக்கி எறிகிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்பா, எனக்கு சொத்து மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லப்பா. எங்க அப்பா அம்மாவே போயிட்டாங்க, சொத்து இருந்து என்னப்பா பண்ண? என்னோட பயம்லாம் என்னன்னா, நான் எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாலும் அவங்க என்ன உயிரோட விட மாட்டாங்கப்பா. ஏன்னா நான் இதனால ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு கண்டிப்பா என்ன உயிரோட விட மாட்டாங்க. இது எனக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே தேவையில்ல, அப்பா அம்மா கூட இல்லைன்னு வாழ்க்கையை வெறுத்து என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் எங்க அப்பா அம்மா வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? நான் நல்லபடியா வாழ்ந்து காமிச்சா அவங்களோட ஆத்மாவாது சாந்தி அடையும். அதுக்காகவாது நான் வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. சிவானி, இது எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் உங்க அப்பா தெய்வேந்திரனும் எனக்கு தெரியும். என்ன, போலீஸ் வேலையில இருந்து நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டச் விட்டு போச்சு. ஆனா அடுத்து இந்த நிலைமையில நான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கல. அப்பா, எங்க அப்பாவும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா. ஃப்ரெண்ட்ஸ் அளவு பழக்கம் இல்ல, ஆனா பார்த்ததும் கை கோர்த்து கட்டி பிடிச்சு பேசுற அளவுக்கு பழக்கம். சரிமா, நீ இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? உனக்கு என்ன உதவி வேணும்? அப்பா, என் அண்ணன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப கூட எங்கேயாவது இருப்பானோ, நின்னு பாத்துட்டு இருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்பா, எனக்கு பிடிக்கவே இல்ல. எங்க போனாலும் பின்னாடியே வர்றது, எங்கேயாவது நின்னு என்ன பாக்குறது. அத மட்டும் ஏதாவது பண்ணுங்கப்பா. வீட்ல நிம்மதியா தூங்க கூட முடியல. நைட்டும் எங்கேயாவது நின்னு பாத்துட்டு இருப்பானோங்கிற எண்ணம் தான் வருது. சிவானி, ஏன் எதுக்காக உங்க அண்ணன் இப்படி பண்றான்? அது நான் யாரையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் யார்கிட்டயாவது சும்மா கூட பேசினாலும் எங்க இருந்து வருவானே தெரியாது, முன்ன வந்து நிப்பான். அவங்க முன்னக்கே என்ன பேசி அசிங்கப்படுத்துவான். அன்னைக்கு பாத்தீங்கல்ல வீட்ல, அப்பா போலீஸ்னு சொன்னதும் தான் பயந்து ஓடுனா. இல்லனா உங்களையே ஏத்துட்டு தான் நிப்பான். அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்காக அத மட்டும் செய்யுங்க. அவன் இனி என் பின்னாடி வரக்கூடாது. நிம்மதியா என்னோட வாழ்க்கையை கூட வாழ முடியலப்பா. சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேமா. சிவானி, இங்க பாரு, அண்ணனா இருந்தானா ஆட்டுக்குட்டியா இருந்தானே உன்ன தொந்தரவு பண்றானா? ஏன் ரோட்ல 4 பேர் முன்ன அவன் தான் பேசுவானா, கத்துவானா? பொண்ணுங்க நீங்களும் பேசலாம், கத்தலாம். உங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது கண்டிப்பா என்ன வேணாலும் பேசலாம், அடிக்க கூட செய்யலாம். சுத்தி இருக்கிற 4 பேர் உன் சப்போர்ட்டுக்கு தான் வருவாங்க. தெரியும் ராம், ஆனா அந்த 4 பேர் நான் தனியா இருக்கேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுல. எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா போறேனா அது பயத்தினால இல்ல, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காகவும். சிவானி, எல்லாத்தையும் சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். உங்க அண்ணன்க உன் பின்னாடி கூட இல்ல. இனி உன்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் சேஷா, அப்பா, சொல்லுவாங்கம்மா, நாம செய்யற நல்ல காரியம் கண்டிப்பா அது ஒரு நாள் திரும்ப நமக்கு நல்லது செய்யும்னு. தெய்வேந்திரன் செஞ்ச நல்லதெல்லாம் ஓ மூலமா திரும்ப சிவானிக்கு கிடைச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கண்டிப்பா சிவானி கொடுத்து வச்சிருக்கணும். இல்லப்பா, சிவானி கிடைக்கதான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல சேஷா, உண்மையிலே நீ ரொம்ப கிரேட். உன் ஃப்ரெண்டுக்காக உன் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து சிவானி கூட இருக்க பத்தியா? கண்டிப்பா உன்னை எவ்வளவு நாளும் பாராட்டலாம்.
சூப்பர் சேஷா, நான் தான் வந்ததுமே சொன்னேனே, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுனா நீதான். ரொம்ப தேங்க்ஸ் பேபி. ராம். அப்பா. சரிடா, இனி நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன், நீ பாத்து வா. என்னப்பா என்ன விட்டுட்டு போறேங்கிற? இரு இரு, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்தே போலாம். டேய் மடையா, இருந்துட்டு வா. அப்பா. டேய் இருந்துட்டு வா. இல்லப்பா. ஏய், நான் கோவிலுக்கு போறேன்டா, உன்னையும் கூட்டிட்டே போக முடியுமா? அதத்தான் நானும் சொன்னேன். சும்மா கிளம்புறேன்னா என்ன நினைப்பா? கோவிலுக்கு போறேன்டா, நீ பாத்து வான்னு சொல்ல வேண்டியதானே? டேய் மவனே. அப்பாப்பா பாவம்பா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. சும்மா ஆறுதலா ஒரு 4 வார்த்தை மட்டும். 4 வார்த்தை சொன்னாலும் சரி, 3 வார்த்தை சொன்னாலும் சரி, சீக்கிரம் சொல்லிட்டு வீட்டுக்கு வா. பா, அப்படியே ஆபீஸ்க்கு போறேன். ஆபீஸ்க்கா? சிவானியும் கூட்டிட்டு? நான் ரோடு தானடா போட்டேன், நீ கோடே போடுற. உன் பிள்ளைலப்பா. சரிதான். சரி, அவ சொன்னதெல்லாம் கேட்டேடா. உன்னால அவளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அது மாதிரி சிவானியால உனக்கு எந்த இதுவும் வரக்கூடாது. கவனமா இரு, யாரையும் லேசா இழப்போடாத. அப்பாப்பா, எதுக்கு இந்த அட்வைஸ்? இல்லடா, சொத்துக்காக எத்தனையோ பிரச்சனையை நான் பாத்திருக்கேன். என் அனுபவத்துல சொல்றேன். என் பிள்ளைங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எப்பவுமே கவனமா இரு. சரிப்பா. அப்பா, நீயும் பார்த்து போயிட்டு வா. சிவானி. அப்பா. எனக்கு வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். அப்புறம் நீ எதுக்கும் பயப்படாத, இனி எப்பயும் போல ஜாலியா சிரிச்ச முகத்தோட இரு. ஏன்னா நான் உன்னை பார்த்ததுல இருந்தே நீ சிரிச்சு நான் பார்த்ததுல. யோ, இந்த டைலாக நான் சொன்னதியா? ஓ, நீ சொன்னியோ? அதானே, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு அடிச்சு விட்டேன். அப்பா. டேய், ஒரு ஃப்ளோல பேச விடுறா. சரிங்கப்பா, நான் பாத்திருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிமா. நீங்க 2 பேரும் எப்படி வந்தீங்க? அப்பா, எங்க ஸ்கூட்டி ரிப்பேர், அதனால பார்க்கிங் வீட்டு பக்கத்துல தானே, பொடி நடையா நடந்து வந்துட்டோம். ஓ, அப்பனா ஆபீஸ்க்கு எப்படின்னு தெரியலப்பா, ஆட்டோ பிடிச்சு தான் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஆட்டோ பிடிச்சிட்டு? அப்பா வண்டி வச்சிருக்கேன், வா, நான் உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன். அப்பா, இப்பவே வா. கோவிலுக்கு போறேமா, வா. கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு உன்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஓகேப்பா, நான் வரேன். ஏய் அடியே. சிவானி, சாரிமா. ஃப்ரெண்ட் பாவமேன ஆட்டோ கூட பிடிக்க மாட்டேன். பொடி நடைய வாடி, அப்படியே நடந்து போலாம், என்ன நடக்க வச்சிடுவ. அதுக்கு நான் அப்பா கூடயே போய்க்கிறேன். அந்த மாதிரி கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். கோவிலுக்கு போனா எவ்வளவு விசேஷம் தெரியுமா? எஸ், ஆமா சேஷா. என்னம்மா பாக்குற? உண்மைதான். வேணா சொல்லு, நம்ம 2 பேர் கூட கோவிலுக்கு போலாம். 2 பேரும் என்ன பண்ணுங்க, நான் அப்பா கூட கிளம்புறேன். அப்பா, போலாமா? போலாம்டா, வா. சரிங்கப்பா. அடியே, பக்கத்துல தானே வீடு, பொடி நடைய நடந்து வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு. நான் ஆபீஸ்க்கு போய் ராம் கூட ஒர்க் பண்றேன். சேஷா, பை டி. அப்பா. சேஷா. போச்சா, இதுக்குதான் யாரையும் நம்ப கூடாது. எனக்குனே நடு ரோட்ல விட்டுட்டு போயிருவாங்க. ஹலோ, போதும், ரொம்ப ஓவரா பேசாதீங்க. போங்க, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு தானே உங்க அப்பா உங்களை விட்டுட்டு போனாங்க. அத போய் பாருங்க. ஐயா, முக்கியமான வேலையை உங்களை பாத்துக்கிறதா? என்ன? ஆமா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு வாங்க, ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போலாம். டெய்லி எங்க அப்பா கையால சாப்பிட்டு சாப்பாடுனா என்ன ருசி அப்படிங்கறதே மறந்துருச்சுங்க. நீங்க கூட வந்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஹோட்டல்ல நல்ல சாப்பாடா சாப்பிடுவேன். எப்பவுமே நல்ல சாப்பாடு நம்ம அப்பா அம்மா கையால சாப்பிடுறதா. ஓ, அப்படியா? அப்பனா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமைச்சு தரீங்களா? இல்லங்க, விவரம் தெரியாத வயசுல அம்மா கையால சாப்பிட்டது, அடுத்து இப்போ வரைக்கும் எந்த பொண்ணும் சமைச்சு நான் சாப்பிட்டதே இல்ல. ஹோட்டலுக்கு என்னைக்காவது ஒரு நாள் போனாலும் அங்கேயும் மாஸ்டர் தாங்க சமைச்சு கொடுக்காங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கையால சமைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதான் சமைச்சு கொடுத்தீங்கன்னா. அதுக்கு வேற ஆளை பாருங்க. வேற ஆளு? ஓகே. சேஷாவுக்கு நல்லா சமைக்க தெரியுமா? தெரியாது. ஓ, உங்களுக்கு தெரியாதா? ஓகே, நான் சேஷாட்ட கேட்டுக்கிறேன். ஒரு நாள் சேஷாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ கையால சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. போய் சாப்பிடு, யார் வேண்டானா? நீ இப்படி எல்லாம் சொல்றனால நான் சமைச்சு தரேன் மட்டும் சொல்ல மாட்டேன். ராம், என்னன்னு தெரியல, உன்னை பார்த்ததும் மனசுக்கு ஒரு மாதிரி படபடன்னு அடிக்கதான் செய்யுது. ஆனா என்னால எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஆபத்து. வேண்டாம் ராம், ரொம்ப உயிருக்கு உயிரா நினைச்சு உலகமே எங்க அப்பா அம்மான்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்களே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இனி யார் மேலேயும் எந்த அன்பும் பாசமும் வைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால சாரி ராம். என்னங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் உங்க முகத்தை பார்த்துட்டே வெயிட் பண்றது? வெயிட் பண்றியா? எதுக்கு? இல்ல, சமைச்சு போட வாரேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். அப்பவே சொல்லிட்டேன், நீங்க எதிர்பார்க்கற எதுவுமே நடக்காது. நடக்குதா நடக்கலையா நான் பாத்துக்கிறேன். சரி வா போலாம். என்ன? வாமா போலாம். எங்க? ஆபீஸ்க்கு இல்ல உங்க வீட்டுக்கு. நம்பி வந்த பொண்ணா இப்படி தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது. ஹலோ, நான் உன்னை யாரையும் நம்பி வரல. எங்க அப்பாவை நம்பிதான் நீங்க வந்த. எங்க அப்பா என்ன நம்பிதான் உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால உன்னை சேஃபா ஒரு இடத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் நான் எந்த பக்கமும் போற மாதிரி இல்ல. கூட வாரியா இல்ல இங்கே 2 பேரும் உட்காரலாமா?
ஆ, ஆ, ராம் வாரியா இங்கே இருக்கலாமா? சிவானி போலாமா? ம், ஆ கேட்கலையே. போலாம். சிவானி எனக்கு தெரியும் உனக்கும் என்ன பிடிக்கும்னு. பிடிக்குதோ இல்லையோ, ஆனா உன் மனசுல எனக்குன்னு ஒரு இடம் கொஞ்சமா சின்னதா ஒரு ஓரமா இருக்குது. இல்ல இல்ல ஓய் இருக்குது. எப்போத நீ சொல்லணுமா அப்ப சொல்லு. ஆனா இனிமேல் உனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. நான் இருக்கேன். எங்க அப்பா இருக்காங்க. எங்க அப்பாவை பார்த்ததும் அங்கிள் சார் அந்த மாதிரி எதுவும் கூப்பிடாம உரிமையா அப்பான்னு கூப்பிட்ட பத்தியா? அந்த ஒரு பாதுகாப்பு எங்க கிட்ட உனக்கு கிடைக்கும்னு நினைக்கிற. அது கண்டிப்பா கிடைக்கும் சிவானி. எதா இருந்தாலும் தாராளமா எங்க கிட்ட நீ ஷேர் பண்ணலாம். ஓகே ராம், இப்ப புரியுது. நான் உங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டதும் நீ எனக்கு ஏய் 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 என்ன? இங்க பாரு, எங்க அப்பா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தாங்க என் மருமக எனக்கு மகளா இருப்பான்னு. அந்த மாதிரி தான் நீயும் எங்க அப்பா நினைச்ச மாதிரி நீயும் எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. அவ்வளவுதான். உங்க 2 பேரோட விருப்பம் இது. இதை என்கிட்ட எல்லாம் வந்து திணிக்க கூடாது. இல்ல ராம். பிச்சு போடுவேன். நான் எப்பவும் உனக்கு மாமாதான். திரும்பவும் சொல்ல முடியாது. மாமாதான். உனக்கு எப்ப அப்படி கூப்பிடணும்னு தோணுதோ கூப்பிடு. இப்ப போலாம் வா. சிரிச்சியா? இல்லையே. இல்ல நீ சிரிச்ச மாதிரி இருந்ததே. இல்ல இல்ல போலாம். நீ சிரிச்ச சிவானி. ஃபர்ஸ்ட் டைம் நீ சிரிச்சத பார்க்கலனாலும் உணர்ந்தேன். அடுத்தடுத்து கண்டிப்பா பாப்பேன். திரு, நேரம் என் லெட்டரை படிச்சிருப்பியா? என்ன ஃபீல் பண்ணிருப்ப? திரு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன்னை பார்த்ததுமே உன் மேல ஒரு விருப்பம் ஏற்பட்டுருச்சு. இனி என்னை மாத்திக்கிறது கஷ்டம். என்னோட ஃபீலிங்ஸ் உன்கிட்டே இருக்குமா? நீ எனக்காக தேடி வருவியா? ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு நெஞ்சோடு தோன்றிடும் தாவும் தாவும் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. அடியே ஹாய்டி காயு. ஆயா. ஏய் வாசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? காலேஜ் கிளம்பலையா? காயு. இல்ல, நம்ம கொடுத்த லெட்டர் இந்நேரம் திரு படிச்சிருப்பாரா? நம்ம கொடுத்த லெட்டர்ல நீ கொடுத்த லெட்டர் அதாண்டி திரு படிச்சிருப்பாரா? படிச்சிருப்பாரு. காயு ஏதாவது ஃபீல் பண்ணுவாரா? பண்ணுவாரு பண்ணுவாரு. காயு, இன்னைக்கு லெட்டர்ல நீங்க சிரிப்பழகன், நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க, இதெல்லாம் சொன்னேன்டி. காயு என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரே? மாட்டாரு மாட்டாரு. காயு லெட்டரை படிச்சு ஃபீல் பண்ணிருப்பாரா? பண்ணிருப்பாரு பண்ணிருப்பாரு. என்னடி காலேஜ் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னடி சொன்னேன்? நான் குளிச்சுட்டு வரங்குள்ள உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணேன்னு சொன்னேன். நான் போகும்போதுல எப்படி நீ உட்காந்துட்டு இருந்தியோ அதே மாதிரியே உட்காந்துட்டு இருக்க. அத விடுடி. காயு, நீ பார்த்தேல அந்த குட்டி பொண்ணு கரெக்டா லெட்டரை கொடுத்துட்டாளா? கொடுத்துட்டாடி. இதையே எத்தனை தடவை கேப்ப? இல்ல நீ பார்த்தேல? அடியே அட்டி வாங்குவ. என்ன பார்த்துட்டு அவங்க லெட்டர் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். ஓகே ஓகே. அப்பனா என் நேரம் திரு லெட்டர் படிச்சிருப்பாரு. காயு, இன்னும் என்னடி? இல்ல திரு லெட்டர் படிச்சதும் என்ன நினைச்சிருப்பாரு? இப்படி ஒரு லூசு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே நினைச்சிருப்பாரு. அடியே ஒழுங்கா காலேஜ் கிளம்பு. லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். போடி, எழுந்து போய் குளிச்சுட்டு வா. இன்னும் என்னடி? இல்ல காயு, திரு என்ன ஏதாவது தேடி வருவாரா? ஆமாண்டி வருவாரு. வந்தது அப்படியே கூட கிளம்பி போயிடு. அடியே தாங்க முடியலடி. ஓயின்ஸ தாங்க முடியல. முந்தின படிப்பை பத்தி மட்டும் தான் பேசுவ, இப்ப திருவ பத்தி மட்டும் தான் பேசுற. அடியே நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ரூம்க்கு வந்தா திருவ பத்தி பேசலாம், காலேஜுக்கு போனா படிப்பை பத்தி மட்டுமே பேசலான்னு. இப்ப எழுந்து போய் குளிக்க போறியா இல்ல? குளிச்சுட்டு வாரேன். ஏய் போன்ரி, போன் தான் இடு. திருவ வந்தாலும் இருக்கும். என்னமோ போன் நம்பரை கொடுத்துட்டு வந்த மாதிரி ஆங்கறா. அவ்வளவுதான், பைத்தியம் முத்திருச்சு. இது எப்ப தெரிய போகுதோ அது வரைக்கும் நான் செத்தேன். காயு, உங்க அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. அம்மாவா? எதுக்குடி இப்ப கால் பண்றாங்க? அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. மா
காயத்ரி மா, என்னம்மா என்னம்மா ஒரு மாதிரி பேசுற? காயத்ரி, உங்க அப்பாக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலடி. மா, என்னம்மா சொல்ற? அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியா? ஹாஸ்பிட்டல்ல தாண்டி இருக்கும். டாக்டர்கள்லாம் ரொம்ப பயமுறுத்துறாங்க. என்னம்மா என்ன சொல்றாங்க? ஏதோ ஆபரேஷன் பண்ணனும் அப்படி இப்படிங்கறாங்கடி. ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, அழாதம்மா, நான் வாரேன். நீ எப்படி? நான் வாரேம்மா, நீ தைரியமா இரு. காயத்ரி, நீ வரது சரிடி. ஆனா அப்பாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்ங்கறாங்க. குறைஞ்சது ஒரு 10-15 நாளுக்குள்ள பண்ணணும்ங்கறாங்க. என்னடி பண்ண? ஒண்ணுமே தெரியல. உங்க அப்பா வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. நாம ரொம்ப செலவெழுத்து வைக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டாரு போல. ரொம்ப இறுக்கமா இருக்காடி, பேச கூட மாட்டேங்கிறாரு. நீ வாடி, நீ வந்து பேசினாதான் உங்க அப்பா என்ன ஏதுன்னு கேட்பாரு. மா, நான் உடனே கிளம்புறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அங்க வந்துருவேமா. நீ அது வரைக்கும் அப்பாவை பாத்துக்கோ. அப்பாட்ட ஒண்ணு இல்ல, நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு. சரியா? சரிடி, பாத்து வா. வாசு, வாடி கிளம்பலாம். வாசு, நீங்கம்மா? ஆமாண்டி, உன்னை எப்படி நான் தனியா விட முடியும்? இங்க பாரு, பயப்படாத. அப்பாவுக்கு ஒண்ணும் செய்யாது. ஆபரேஷனுக்கே 10-15 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். நீ வா, உடனே கிளம்பு. இல்லடி, போயிட்டு வர முன்ன பின்ன ஆகும். இப்பதான் நம்ம இங்க வந்து 1 வாரம் ஆகுது. திரும்பவும் சேர்ந்து லீவு போட்டா என்னன்னாலும் சரி, நான் மேம்க்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அப்படியே எங்க அப்பா அம்மாட்டையும் பேசிடுறேன். காயு, உங்க வீட்ல உனக்கு தான் தெரியும்ல, எங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இப்படி உடம்புக்கு முள்ள காய தனியா வீட்டுக்கு வாரான்னு சொன்னா அப்பா என்ன சத்தம் தான் போடுவாங்க. இதுக்கு அவளை தனியா விட்டேன்னு பேச நேரலடி. கிளம்பு. சரிடி. ஆனா வாசு, ஆபரேஷனுக்கு எப்படி காசு பெறறது? இவ்வளவு நாள் காசு இல்லாம தாண்டி ஆபரேஷனை தள்ளி தள்ளி போட்டுட்டு போனோம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உடனே ஆபரேஷன் பண்ணணும்னா நான் என்னடி பண்ணுவேன்? காயு, எதுவும் கவலைப்படாத. ஊர்ல போய் பாத்துக்கலாம். கடவுள் நமக்கு நல்லதான் பண்ணுவாரு. நம்பிக்கையா இரு. நீ ஊருக்கு போக வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து வை. நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு 5 நிமிஷம் வந்துடுறேன். சரிடி. காயு, நம்ம மேம்க்கும் எங்க அப்பா அம்மாக்கும் கால் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லிடுடி. சரி, எதுவும் நினைக்காத, நான் இருக்கேன். போ, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு எல்லாத்தையும் எடுத்து வை. என்ன நினைக்கிட்டே இருக்க? போ. டேய் அண்ணா, நீ இப்படிலாம் பண்றத அப்பாட்ட கண்டிப்பா சொல்லுவேன். போய்க்கோ சொல்லிக்கோ. டேய், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே காலேஜ். காலேஜ்ல கொண்டு போய் விட உனக்கு என்ன செய்து? இங்கேயே இறக்கி விட்டுட்டு போற? காலேஜ்ல கொண்டு வந்து அப்புறம் உன் கிளாஸ் ரூம்ல கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறேன். சிந்தாமணி பச்சை புள்ள பாரு. டேய் அண்ணா, கண்டிப்பா அப்பாட்ட சொல்ல வேண்டாம். ஏய், ஒரு முக்கியமான வேலை இருக்குடி. இப்போ சுதா வந்துருவான். போ, அவன் இங்கதான் வர சொன்னேன். சுதா சேர்ந்து சுத்து. அந்த சுதாவால தான் நீ கெட்டு போற. சரி தாய் கிழவி, கிளம்பு. என்ன அட்வைஸ் பண்றேல? கிளம்பு, நான் கேட்டுக்கிறேன். டேய், காலேஜ் வரைக்கும் வாடா. இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடக்கணும். அதுக்கு தாண்டி இங்கே இறக்கி விட்டேன். போ, நடந்து போ. பேக்கவும் தூக்கிட்டு நடந்து போய் படிச்சாதான் படிப்பு நல்லா மண்டையில ஏறும். ஆமாண்டா, உண்மைதான். அதனாலதான் உனக்கு படிப்பு மண்டல ஏறல. இப்ப படிச்சு முடிச்ச பிறகு வேலையும் கிடைக்கல. ஓய், நீ ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து காலேஜ் வரைக்கும் கார்ல கொண்டு வந்து விட்டுல படிக்க விட்டாங்களா? தெரியுதுல, அதான் வேலை வெட்டி போகாம இப்ப வெட்டியா இருக்கேன். உன்னையும் அதே மாதிரி சொகுசா வச்சிருந்தோம். அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு வெட்டி வந்துரும். அதுக்காக தாண்டி போ, நடந்து போய் படி. மூஞ்சப்பாரு, பேச்சு கொன்னும் குறை இல்ல. சரி போ, லேட் ஆக போகுது. ஏய் சிந்தாமணி, கவனமா போனோம். அத ஒண்ணு நீ சொல்லாத. சரி, கிளம்பு. போடா எருமை. கோபத்துக்கு ஒண்ணு குறை இல்ல. அப்படியே ரத்னா அப்பா கோபம் காலுத. சரத், டேய் சுதா, வந்துட்டியா? என்னடா உடனே கிளம்பி வாண்ணா? வந்துட்டானா இந்த சுதா? இவனுக்காக நம்மள இங்கேயே இறக்கி விட்டுட்டு போறான். எருமை. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஓவர் பேச்சா இருக்கே. இன்னுமோ 2 போய் கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுற மாதிரி. இன்னும் காலேஜுக்கு டைம் இருக்கு. 2 என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். டேய் சரத், நீ சொன்ன எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். போறோம், கொடுக்குறோம், வாரோம். சரிடா. டேய், எதையும் மறக்கலையே? இல்லடா, நேத்து நீ வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துட்டேன். வாங்கி கொடுத்தானா? இவன் இதை வாங்கி கொடுத்தான். சரிடா, வா கிளம்பலாம். புரியலையே. எங்க கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சாலாவது சரிங்களா? கேட்டுருவோமா? இன்னும் காலேஜுக்கு போலையாடின்னு திட்டுவான். சரி, போயிட்டு வரட்டும். சாயங்காலம் பாத்துக்குவோம். நாமளும் கிளம்புவோம். டேய், நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய் சரத், நம்மள பிடிச்ச இம்ச இங்கேயும் வந்துட்டாருடா. இம்சையா? இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், இவர் ஒரு வழி பண்ணிருவோன்னு. கேட்டியா? இப்ப எங்க வந்து நிக்கிறாரு பாரு. டேய், உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா? சொல்லுங்கடா. யார் இவரு? எதுக்கு இவங்கள போய் திட்டுறாரு?
யோ பெரிய மனுஷா, ஏன்யா எங்களை இப்படி இம்சப்படுத்துற? உனக்கும் எங்களுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்கு? போற இடம்லாம் வந்து டார்ச்சர் பண்ற? டேய், இப்ப பாரு அங்க குட்டிச்சவத்துல இல்ல இப்படி எங்கேயாவது பொது இடத்துல உங்களால எல்லாத்துக்கும் இம்சை தான்டா. வேலை வெட்டிக்கு போனோமா குடும்பத்தை பார்த்தோமான்னு இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு உங்களையும் கெடுத்துக்கிட்டு மத்தவங்களையும் கெடுங்க. உங்களையெல்லாம் யோ பெரிய மனுஷா, பேசாம போயிடு. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி அந்த குட்டிச்சோத்துல வச்சு எங்களை அந்த பாடுபடுத்தின. அங்க மட்டும் இல்ல, எங்கெல்லாம் எங்களை பாக்குறியோ நீ என்ன வளைச்சி திட்டுற. உனக்கும் எங்களுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்கு? ஏன் இந்த இம்சப்படுத்துற? அதுவா, ஊர் சுத்துறவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நீங்க தான் எப்ப பாரு ஊர் சுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஊர் சுத்திக்கிட்டு இருக்கோமா? டேய், ஒருவேளை இவர் பைத்தியமா இருப்பாரோ? மனநல பாதிக்கப்பட்டவர்கள் தான் நம்மளை தேடி தேடி வந்து திட்டுறாரா? டேய், யாரும் இல்லாத நேரம் திட்டுறது சரி. என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுல உள்ளவங்க யார் மணியாவது திட்டினாரு, சும்மாவே வீட்டுல காரி துப்புறாங்க. இதுல கூட கொஞ்சம் குளிக்க வச்சிருவாங்க. சிரிக்காதடா, கட்டுப்புல இருக்கேன். டேய் டேய் டேய், என்னடா நான் இருக்க மொத்தல வெட்டித்தனமான பேச்சா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. எங்களை திருத்தி நீ என்னையா பண்ண போற? என்ன உன் வீட்டுல பொண்ணு வச்சிருக்கியா? கட்டி கொடுக்க போறியா? என்னது பொண்ணா? டேய், நான் இப்ப சொல்றேன்டா கேட்டுக்கோங்க. உங்களுக்குலாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. தாத்தா, யார் தாத்தா நீங்க? இப்படி வறுத்தெடுக்கிறீங்க? யோ யோ யோ, அடப்பாவி மனுஷா, என்னையா கடைசியில கல்யாணமே முடியாதுன்ட்டு? அப்புறம் உங்க மூஞ்சிக்கலாம் எந்த பொண்ணு வருவா? எப்ப பாரு ஊரை சுத்திக்கிட்டு. இவர பெரிய மனுஷன் நானும் பேசாம இருக்க இவர் திருந்த மாட்டாரு. குடுக்கறத கொடுத்தா திருந்துவாரு. யோ, இத வாரையா. டேய் டேய், என்னடா பண்ண போற? இவரோட இம்சைக்கு இன்னைக்கு முடிவை கட்ட போறேன். இவர டேய் டேய், வேணாண்டா. டேய் ஏய், என்னடா அடிப்பியா? அடிக்கதான் திமிரிக்கிட்டு வாரியா? வாடா வாடா, சண்டைக்கு வாடா, அடிடா பாக்கலாம். யோ பெரிய மனுஷா, உண்மையை சொல்லியா? நீ பைத்தியம் தானே? டேய் டேய், எவர போத்து பைத்தியங்கிற? டேய், வெட்டிய பேசாதடா. இவர டேய் டேய் சரத்து, கோபப்படாதடா. அவரே சுய நினைவோட இருக்காரா என்னன்னு தெரியல. உன் கோபத்தை போய் அவர்கிட்ட காமிச்சிட்டு. இல்ல இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா? ஐயோ, என்ன இவன் இப்படி கோபப்படுறான்? தாத்தாவை அச்சச்சோ, அடிச்சிட்டா பாவம். என் நேரம் இவனுக்கு கோபம். இந்த கோபத்தினாலதான் இவன் பாழாகிறான். டேய் சரத்து, நான் சொல்றத கேளு. இதுக்கு மேல நின்னா சரிப்பட்டு வராது. ஐயோ, சும்மா இருடா. அவர டேய் வயசானவர்ரா. டேய் டேய், வாடா வாடா, நீ யாரு நான் பாத்துறேன், வா வா. சுதா, தள்ளி போடா. ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம. டேய், டெய்லி இம்ச தாங்கல. இவர் அடக்க ஒரே வழி, கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு வரேன். அப்பதான் நம்மள பார்த்தா நடத்திட்டு அமைதியா போவாரு. ஐய, வழி விடுறா. நீ முத வழி விடு. டேய் அண்ணா, ஏய், நீங்க என்னடி பண்ற? இன்னும் காலேஜ் போலையா? நீ என்னடா பண்ற? வயசானவரை போய். இங்க பாரு, உனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்ல. நீ போ போ. இப்ப காலேஜ் நீ போறியா? டேய் டேய், வாடா, நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். ஐயோ, இவர டேய் டேய் சரத் சரத், வேணாண்டா. இவன் வாயால சொன்னா கேட்க மாட்டான். ஏய், என்னடா என்ன? பேசாம இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ரொம்ப திமிரிக்கிட்டு போற. சாரி கேளுடா. தாத்தாட்ட சாரி கேளு. ஏய் சிந்து, சாரி கேளுடா. இவளின் கோபம் மௌனமாகும், எதுவும் பேசாது. இவளின் அழுகை அமிலமாகும், தாங்க முடியாது. இவனது விருப்ப. டேய், என்னடா அப்படியே நிக்கிற? சாரி கேளுடா. அடி வாங்கி சிரிக்கிற. டேய், சாரி கேளுங்கறேன்ல. சாரிங்க. இனி நீங்க எவ்வளவு திட்டினாலும் நான் கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட கோபம்லாம் பட மாட்டேன். இல்லடா, நீ கோபப்பட்டு பாரு. எனக்கு தெரிஞ்சவர் மனநல பாதிக்கப்பட்டவர் நினைக்கிறேன். தாத்தா. சொல்லுமா, இவங்க கூட உனக்கு என்ன பழக்கம்? இது 2 மோசமான பசங்கம்மா, இவங்க கூட சேராத. இல்ல தாத்தா, 2 பேரும் கொஞ்சம் நல்ல பையங்க தான். என்ன கோபம் தான் அதிகமா வருது. இதை இன்னைக்கே எங்க வீட்ல சொல்லி நான் பாத்துக்கிறேன் தாத்தா. இனி நீங்க பார்த்தா திட்டாதீங்க. திட்டக்கூடாதா? சரிம்மா, உனக்காக திட்டாம இருக்கேன். டேய் டேய், இனி அந்த குட்டிச்சவர் பக்கத்துல வந்தீங்க, போயா போ. வாங்க அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இந்த ஆள் எதுக்கு வந்தான் எதுக்கு போனான்னு ஒண்ணுமே தெரியலையே. இவன் வேற ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி பல்ல காமிச்சிட்டு நிக்கிறான். டேய் டேய் அண்ணா. சொல்லுமா. என்னடா வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும், அப்பதான் உனக்கு அறிவு வரும். வயசானவன் கூட பார்க்காம திமிரிக்கிட்டு போற. இந்த கோபத்தை தான் உனக்கு குறைன்னு சொல்றேன். இனி குறைச்சுக்கிறேமா. அது ஆமா, எங்கடா போறீங்க 2 பேரும்? சொல்லுங்கடா. டேய் சுதா. தங்கச்சி. எங்கடா போற? அது ஒண்ணு இல்ல தங்கச்சி,
எங்க ஏரியாவுக்கு அந்த பக்கம் ஒரு சில குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு இல்லைன்னு கஷ்டப்பட்டாங்க. அதான் நான் சரத்துட்ட சொன்னேன். அவன் நேத்து தான் வாங்கி கொடுத்தான். அதான் அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு போறோம். ஓ அப்படியா? அப்படிதான் தங்கச்சி. நோட்டு புக்கை வேணா காமிக்கவா? வேண்டாம் வேண்டாம். சரிடா போங்க. நல்லதான் செய்றீங்க. போங்க போங்க. என்னடா பாக்குற? ம்ஹும். அடிச்சதுக்கு சாரி சொல்வேன்னா நினைக்காத. நீ தப்பு பண்ணா நான் அடிக்கதான் செய்வேன். புரிஞ்சதா? இவனது விருப்பமே தன் வாழ்க்கை என்று வாழ்கிறாள். இவனிடம் தோற்பதும் பெரும் வெற்றி என்றே சொல்கிறாள். இன்னும் தங்கச்சி உனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுதுமா, நீ போய்க்கோ. நாங்களும் கிளம்புறோம். சரிடா அண்ணா. போதும்டா, நல்ல மரியாதை. வா இப்படியே கிளம்பிக்கலாம். சரிடா, போய் போ, கிளம்பு. இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்காத. இங்க பாரு, யார்கிட்டயோ சண்டை பிரச்சனைன்னு போன. போக மாட்டேன்டி, கிளம்பு காலேஜுக்கு. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், காலேஜ் பக்கத்துல கொண்டு போய் இறக்கி விடணும். இங்கே விட்டுட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையில்லாமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கெல்லாம் உன் கிளாஸ் ரூம்குள்ள பைக்கை கொண்டு போய் அங்கேயே உன்னை இறக்கி விட்டுறேன். போதுமா? வா, அட்டிச்சேனா, போடி. வரேன்டாண்ணா, பாத்து போ. என்னடா, என்னாச்சு? செம்மடி வாங்கின. எப்படா பல்ல பல்ல காமிக்கிற? ஏன் பாப்பாடா? பார்த்தேன். யாருக்கும் அடங்காத கழுத பாப்பா ஒரு அறை போட்டதும் ஏன்னு பல்ல காமிச்சத. சரி வா வா கிளம்பலாம், லேட் ஆச்சு. போடா. அப்பா போன் எடு. என்ன பண்ற? ரொம்ப பிஸியோ? இன்னைக்கு ஃபுல்லா ஒரு கால் பண்ணல. என்னப்பா பண்ற? டேய் மவனே. அப்பா என்னப்பா பண்ற? இன்னைக்கு ஃபுல்லா ஒரு போன் கால் இல்ல. என்னப்பா? டேய் மவனே, அது ஒண்ணு இல்லடா. நீ கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நீ எவ்வளவு பிஸியானாலும் இருந்துக்கோ. அதுக்காக என்கிட்ட பேசாம சொல்லாம இருந்துருவியா? டேய் சாரிடா. சரி, எங்க இருக்க? நடு ரோட்லடா. ரோட்லயா? ஏய், சிவானியோட அண்ணனை ஃபாலோ பண்றேன். அப்பா அவனை பாத்தியா? ஆமாடா, காலையில இருந்து அவனை தான் வாட்ச் பண்றேன். டேய் ராம், சிவானி சொன்னது ரொம்ப சரிடா. இந்த புறம்போக்கு சிவானி போற பாதை வர்ற பாதை எல்லா இடத்துலயும் அங்கங்க நிக்கிறான். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பாக்குறான் பாரா. அப்பா இப்ப நீ என்ன பண்ண போற? காலையில இருந்து அவனோட ஆக்டிவிட்டிய பாத்துட்டேன்டா. சரியில்லை, ரொம்ப சரியில்லை. இப்ப அவனை செவல கட்டி ஆரஞ்சு புரியுற மாதிரி சொல்றேன். அடுத்த நாளையில இருந்து பாக்குறேன். திரும்பவும் நாளைக்கும் இதே வேலையை பார்த்தானா அப்புறம் போலீஸ் ஆக்சிடென்ட் தான்டா. அப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுறியா? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? டேய் கழுத, எதுடா கஷ்டம்? இது சிவானிக்குங்கிறத விட அதுக்கு மேல நம்ம வீட்டு மருமகளா ஆக போறா அப்படிங்கறத விட ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா, அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமாடா? அதுவும் போலீஸ்காரன் பாத்துட்டு இருப்பேனா? இது என்னோட கடமைடா. ராம், காலையில சிவானியை நீ தானே கூட்டிட்டு வந்த? ஆமாப்பா. ஏய் ராம், சேஷா ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஆமாப்பா, சொன்னாப்பா. அன்னைக்கு நான் சிவானிய பைக்ல கூட்டிட்டு வந்தப்போ நீங்க அவகிட்ட பேசுனத சொன்னா. ஓ, சொல்லிட்டாளா? ஆமாப்பா. இப்ப அதனாலதான்ப்பா சேஷா வச்சு ஏதாவது சிவானிய வெறுப்பேத்தலான்னு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுவேன். அப்பா, ஆனா சிவானி நல்லா கோபப்படுவா. என்ன வெளியே காமிச்சுக்க மாட்டா. ஆமாண்டா. சரிடா, இன்னைக்கு ஒரு நாள் சிவானி சேஷா ரெண்டு பேத்தையும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு. நாளையில இருந்து அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி ராம், நீ வை. இந்த மாட கவனிச்சுக்கிட்டு அப்புறம் லைனுக்கு வரேன். அப்பா கவனம்ப்பா. டேய், நான் போலீஸ்காரன்டா, அத மறந்துடாத. நீ யார வேணாலும் இருப்பா, ஆனா நீ ஏன் அப்பா. ஏன் அப்பா கவனமா இரு. சரிடா மவனே. அப்பா இதோ இன்னொரு 5 நிமிஷம் தான் கிளம்பிடுவேன். நீயும் சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. சரிப்பா. கரெக்டா ஆபீஸ் முடியற நேரம் ஆபீஸ் முன்னையே வந்து நிக்கிறியாடா? இதெல்லாம் என்ன பொழப்புன்னு தான் தெரியல. இதோ இப்ப பாரு. டேய், இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்து தொலைறான்னு தெரியலையே. ஒரு சொத்துக்காக என்னெல்லாம் பாடுபட வேண்டியிருக்கு. இவ பின்னாடியெல்லாம் சுத்தணும்னு ஏன் தலையெழுத்து. எல்லாம் என் அப்பன் தேவேந்திரனை சொல்லணும். டேய், இவனா? இவன் எதுக்கு இங்க வந்தான்? இங்க வாடா. என்னடா நிக்கிற? இங்க வாடா. என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? வாடா. என்ன 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 நீ போலீஸ்னோன்னா நான் பயந்துருவேனா? அன்னைக்கு நீ அடிச்சதுக்கேவும் என்னைக்குனாலும் உன்னை பழி வாங்குவேன். இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து பேசுறவள வச்சுக்காத, போயிடு. உன்கிட்ட ஒழுங்கா பேசிட்டு போலாம் தான் நினைச்சேன். தேவையில்லாம கைய வைக்க வச்சிடாத. என்ன மிரட்டுறியா? ஆமாண்டா, மிரட்டதான் செய்யறேன். நானும் உன்னை பார்த்துட்டு தான்டா இருக்கேன். என்னடா அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க?
அவ என் தங்கச்சி. தங்கச்சியா இருந்தா பெத்த அம்மாவா இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது வேற, பரதேசி மாதிரி நீ பின்னாடி சுத்துறது வேற. ஏய் நிறுத்துடா. இங்க பார், இந்த ஊர்ல உன்னை நான் பாக்குறது இதுதான் கடைசியா இருக்கணும். அடுத்து நான் உன்னை இங்க பார்த்தேன். என்ன பண்ணுவ? என்ன போலீஸுங்கிற திமிர்ல பேசுறியா? அதுவும் நீ இப்ப போலீஸ் இல்லைல, ரிட்டையர் ஆயிட்ட. வீட்டுல போய் உக்காந்து நேரத்துக்கு சோத்த திங்கிறத விட்டுட்டு என்னையா வந்து சீண்டி பாத்துட்டு இருக்க? இங்க பார், ஏன் விஷயத்துல நீ தலையிடாத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. ஓஹோ, ரிட்டையர்ட் போலீஸால என்ன பண்ண முடியும்னு பாக்குறியா? யோ யாருக்கியா போன் பண்ற? ஹலோ சுப்பிரமணி, இவன் சொல்றத கேக்குற மாதிரி இல்ல. நம்ம ஸ்டேஷன்ல பழைய கேஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் இவன் மேல போடுங்க. இங்கதான் SS ஆபீஸ் முழுக்க இருக்கோம். இப்பவே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்றதா? சார் சுப்பிரமணி உடனே கிளம்புங்க. சார், ஐயோ சார். ஒரு நிமிஷம். என்னடா? சார் இல்லையே, கேட்கலையே. அப்பதான் பூரா யோன்னா. ஐயோ சாரி சார், தெரியாம பேசிட்டேன். சுப்பிரமணி லைன்ல இருங்க. என்னமோ சொன்ன, நான் இப்படித்தான் வருவேன் போவேன்னு. ஓ விஷயத்துல நான் தலையிடாம இருக்கணுமா? இல்ல சார், இல்ல. இங்க பார், நான் சொல்றத கேட்டுக்கோ. சிவானி இன்னொரு தடவை நீ ஃபாலோ பண்ண, உன்னை அவ்வளவுதான் காலத்துக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். புரிஞ்சதா? சரி சார். இங்க பாரு, உன்னை பத்தி மட்டும் இல்ல, உன் அண்ணன் உன் அம்மா எல்லாரும் பத்தியும் மொத்த டீட்டெயிலும் தெரியும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உங்க 3 பேத்தால வந்தது, அப்புறம் நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். அன்னைக்கே அட்டி வாங்கிட்டேன்னு இன்னைக்கு அட்டிக்காம சொல்றேன். ஆனா உன்னை அடுத்து பார்த்தேன், புரியும்னு நினைக்கிறேன். இல்ல சார், இனி ஃபாலோ பண்ண மாட்டேன். போடா. போடாங்கல. ஓகே சார். சுப்பிரமணி, அவன் மேல ஒரு கண்ணை வைங்க. போட்ட போடுக்கு இனி திரும்பி வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். வந்தா பாத்துக்கலாம். ஓகே சார், இனி அவனோட ரொட்டீனை நான் பாத்துக்கிறேன். ஓகே சுப்பிரமணி, வச்சிடுறேன். சரிங்க சார். ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. இனி என்னோட வேலை எனக்காக லெட்டர் எழுதின உன்ன யாருன்னு பாக்குறதா. உன் பேரை கூட சொல்லாமையா லெட்டர் எழுதுற? இதோ உன்னையே பார்க்க வாரேன். இந்த வினோ எங்க போனா? இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. நாம தான் சீக்கிரம் கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே வரட்டும். வாரேமா, உன்னை பார்க்க வாரேன். கண்டிப்பா நீ வித்யாலயா காலேஜ்ல தான் படிக்கிற, அது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பார்க்க வாரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல.